இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய 100ஆண்டு விழா இன்று தொடங்குகிறது. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற 29ஆம் தேதி மதிப்பிற்குரிய பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது சென்னையில கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் காலையிலிருந்து மாலை வரையில் அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இன்று தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விழாவுடைய தொடக்கமாக நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்களை வாழ்த்தக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளுக்கு நாம் கூடுவது உண்டு, இதே இடத்தில் அவரை வாழ்த்துவது உண்டு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இது அவர் காணக்கூடிய 100ஆண்டு. நம்முடைய மதிப்பிற்குரிய முத்தரசு அவர்கள் சொன்னது போல பொது உடைமை இயக்கத்திற்கும் 100ஆண்டு, ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் 100ஆண்டு. இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததாக நம்மை பொறுத்தவரையில் நாம் கருதிட முடியாது. அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பை, சிறப்பான வாய்ப்பை, அரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய நல்லக்கண்ணு அவர்களை நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளபடியா சொல்லணும்னா நான் வாழ்த்து வரல, வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. எல்லாருக்கும் எல்லாம் சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தமிழகத்தில் உங்கள் அன்போடு ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக, பக்கபலமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அமைதியாக, அடக்கமாக, அதே நேரத்தில் ஆழமாக எதையும் சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஐயா நல்லக்கண்ணு அவர்களை உங்களோடு நான் சேர்ந்து வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன். தொடர்ந்து நீங்கள் இருந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டிட வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி அமைப்பினுடைய தலைவர்கள் சார்பிலே நான் அன்போடு அவரை கேட்டுக்கொண்டு, நம்முடைய முத்தரசன் அவர்களை பேசுவது சொன்னார். நான் செயற்குழுவிலே பேசிய அந்த பேச்சை கூட்டிட்டு காட்டி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று நான் சொன்னதாக எடுத்து சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னு கேட்டால் 200 அல்ல, 200ஐயும் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்று பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வதும் உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்து சொல்லி அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, உங்கள் அனைவரின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம்.